காலை வணக்கம். உதவி செய்கிறார், பெலன் தருகிறார். உதவி செய்கிறார், பெலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஆமாங்க, ஹோமியோபதி வைத்திய முறையை கண்டுபிடித்த சாமுவேல் ஹனிமோன் என்ற மேதை மலேரியா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாராம். நீண்ட நாள் முயற்சிக்கு பின் ஒரு புதிய மருந்தை அவர் தயாரித்தாராம். அந்த மலேரியா நோயின் வலியையும் அவர் தயாரித்த மருந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்றதையும் தானே அனுபவித்து அறிய முயன்றாராம். அதற்கு அவர் முதலாவது மலேரியா நோய் கிருமிகளை தனது உடலில் செலுத்தி கொண்டாராம். சில மணி நேரங்கள்ல கொடிய மலேரியா நோய் அவரை தாக்க தொடங்கியதாம். நோயின் உச்சக்கட்டம் வரும் வரை அவர் அமைதியாக இருந்தாராம். பிறகு தான் தயாரித்த மருந்தை தனது உடலில் செலுத்தி கொண்டாராம். அவர் செலுத்தின மருந்து அந்த நோய் கிருமிகளோடு போராட ஆரம்பித்ததாம். அவர் கண்டுபிடித்த மருந்து எஃபெக்டிவா இருந்ததுனால அவர் குணமடைந்தாராம். எனவே தைரியமா அந்த மருந்தை மருத்துவ உலகுக்கு கொடுத்தாராம். இந்த காலை வேளையில ஒருவேளை என்னுடைய வலி, வேதனை, கஷ்டம், கண்ணீர் யாரால புரிந்து கொள்ள முடியும், எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு கவலையோட உட்கார்ந்துருக்கிறீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று. ஆமாங்க, இந்த உலகுக்கு மனிதனாக இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் அனுபவித்ததுனால நம்முடைய பாடுகள், வலிகள், வேதனை, கண்ணீர் எல்லாமே அவருக்கு நல்லா புரியுங்க. சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாருங்க. உங்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவாரு. தைரியமா சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, என்னுடைய வலி, வேதனை, கஷ்டம், கண்ணீர் யாருக்கு புரியும், எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு ஆண்டவரே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, எங்களைப் போல பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் அனுபவித்ததுனால அப்பா எங்களுடைய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏசப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இந்த வலி, வேதனை, கஷ்டம் எல்லாவற்றிலிருந்து அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.